டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் Zadco யுவா ஹாரிசான் ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம கிட்ட ப்ரொஜெக்டர் வந்து வந்துருச்சு. லுக் செம்மையா இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் கம்பெனில சொல்லி இருக்க மாதிரி கரெக்டா கொடுத்துருக்காங்களா, என்னென்ன இதுல வந்து குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு, இந்த ப்ரொஜெக்டர் வந்து யாருக்கு சூட் ஆகும், இந்த ப்ரொஜெக்டரோட விலை என்ன, இதை பத்தின ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்த்துலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேலே Zadco அப்படின்ற அந்த பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஃப்ரண்ட்ல வந்து லுக் செமையா இருக்குங்க. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோனுக்கு அந்த சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் வந்து அட்ராக்டிவ் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ லென்ஸ் வருது. சைடில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்ல என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் தான் இந்த ஹிஞ்சிலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா Zadco யுவா ஹாரிசான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ நம்பர், ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ, சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 4 சைடும். சரிங்களா? இந்த ரப்பர் புஷ் எடுத்துட்டீங்கன்னா வரும். இது வந்து வழுக்காம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம்லேயே வந்து இந்த தடவை டஸ்ட் ஃபில்டர் வந்துருது. நல்ல குவாலிட்டியான டஸ்ட் ஃபில்டர். இது மந்த்லி 15 டேஸ்க்கு ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணி உள்ள வச்சிருங்க. பேக் சைடு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு பவர் பட்டன், ஒரு யூஎஸ்பி போர்ட், ஒரு HDMI போர்ட். இந்த HDMI போர்ட் வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு, பவர் போர்ட். இங்க வந்து அந்த ஃபின்ஸ் போகுது கூலிங்க்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லையும், ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இது மூலியமாகவும் நம்ம வந்து சீலிங் மவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டரை 360 டிகிரி வரைக்கும் நம்மளால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஒரு பாக்ஸி டிசைன். ஸோ பாருங்க, இப்படி வச்சுட்டு அப்படியே உள்ள வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பேக் பேக்ல வந்து வைக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சசரிஸ் பார்த்துடலாம். ஒரு 2 பின்கான பவர் கேபிள், ஒரு ரிமோட், டெடிகேட்டட் பட்டனோட, எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. யூசர் மேனுவலுக்கான இந்த QR கோட் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாங்க ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணிடலாம். Zadco ஹாரிசான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். Hey Google, can you please turn up the volume to 70%? சூப்பருங்க. இதுல கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னாலோ, ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னாலோ, மூவிஸ் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக டைப் பண்ணுறது எனக்கு பெரிய தலைவலிங்க. இந்த ப்ரொஜெக்டரில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பிளாக் லெவல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. டார்க்கராக 20,000:1 வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2 GB ரேமு, 32 GB ஸ்டோரேஜ். இதில் கொடுத்துருக்க கூகுள் டிவி, அதுக்கப்புறம் 1500 ஆன்ஜை லூமன்ஸ்க்கான பிரைட்னஸ்ஸு, 99% கலர் கேமெட்டு. இதில் த்ரோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1:3:1 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு குறைஞ்ச டிஸ்டன்ஸ்ல ஓரளவுக்கு கன்சிடரபிளாக ஒரு 100 இன்ச் வரைக்கும் நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 200 இன்ச்சு. டார்க் லெவல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஓஎஸ்ல இருக்கிற யூடியூப் தான். ஸோ அதிலுமே எனக்கு 4K வந்து சப்போர்ட் பண்ணும். HDR10 வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2160 60 FPS வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் வந்து 4K வந்து லேகே கிடையாது. மோஸ்ட்லி இந்த ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயும் 25,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு சில ப்ரொஜெக்டரில் நான் வீடியோ டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லைட்டாக லேக் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த மூமெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பர்டிகுலராக நம்ம வந்து ஹாட்ஸ்பாட்டில் லைவாக ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோன்னாலோ, ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேம் PS5 ப்ரோவில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் HDMI போர்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு குறை. ஆக்சுவலாக நீங்கள் 2 போர்ட் இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு போர்ட்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் HDMI ஆர்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா AV ரிசீவரில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேமிங்கில் வந்து போட்டு அதை வந்து கேமை வந்து லைவாக ப்ளே பண்ணலாம். ஸோ அல்ட்ரா லோ லேட்டன்சி வந்து இதில் இருக்குது. கேமிங்க்கு சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதனால் உங்களுக்கு இந்த லேக் ஃபீலிங்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ணையில் எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அது வந்து இதில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கூட அடிஷ்னலாக பிக்சர் குவாலிட்டி இதில் வந்து அஃபிஷியல் கூகுள் டிவி வந்து சப்போர்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதனால இனிஷியலாக செட்டப் பண்ணும்போது ப்ளூடூத் ரிமோட்டை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கூகுள் ஹோம்னு சொல்கிற ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும். சப்போஸ் கூகுள் ஹோம்ன்ற ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணல, டிவியில் தான் செட்டப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் செட்டப் வந்து கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணியிருக்கணும். ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் எனக்கு லேகே கிடையாது. ரீசன் என்னன்னா இதில் 2 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 32 GB ஸ்டோரேஜ் இருக்குது. குயிக் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர், வைஃபை இருக்குது. வைஃபைல உங்களுக்கு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. OTT கண்டென்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ப்ளூடூத்தும் வந்து அட்வான்ஸ் ப்ளூடூத் தான். பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் கரெக்ஷன்ஸ் வரும்.
இமேஜ் கரெக்ஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னா பிக்சர் ஃபோக்கஸ் இருக்குது. பிக்சர் ஃபோக்கஸில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி பூட் டைம்லேயே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ கீஸ்டோன் வேணால் பண்ணிக்கலாம். நான் மேனுவல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 எண்ட்லேயும் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக்கில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறது அட்வான்டேஜ் தான். பிக்சர் மோட் பொறுத்த வரைக்கும் கலர் டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் மோடையும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் விவிடில் வச்சுருக்கேன். ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் மியூசிக், அதுக்கப்புறம் மூவி இருக்குது. இன்புட் பொறுத்த வரைக்கும் பூட் சேனல் ஏடிவி இருக்குது. ஆர்க்கும் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு. அபவுட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கெலிப்ரேஷனுக்கான கைடும் இருக்குது. ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் வந்து ஃப்ரண்ட் வேணால் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். சீலிங் மவுண்ட் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சிஸ்டம் அப்டேட் வேணால் சிஸ்டம் அப்டேட் இருக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட்டு, ஏடிவி ரீசெட் வேணால் நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ள போய் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னலாக 5 டிவி ஸ்டிக்கே தேவைப்படாது. ஓடிடி கண்டென்ட் எல்லாமே இதில் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயும் டவுன்லோட்ஸ் உள்ள வந்து இந்த 4Kக்கான வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 4K வந்து உங்களுக்கு 60 FPS பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணும். நான் வீக்கெண்ட் ஆனால் மூவி பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இந்த ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த USB பென்ட்ரைவ் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லும். இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் வந்து எந்த ஃபைல் மேனேஜர் வேணாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த RS ஃபைல் மேனேஜர் வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளே நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ட்ரைவ் வந்து அதில் காட்டும். இன்டர்னலாக நீங்கள் வச்சுருக்க அந்த 32 GB, அதுக்கப்புறம் பென்ட்ரைவில் நான் வந்து ஏற்கனவே லோட் பண்ணேன் அந்த 4K வீடியோ, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கிது பாருங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் 128 GBக்கானது ஸ்டோரேஜ், எல்லாமே ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சரி, ஓகே ப்ரோ. 5 டிவி ஸ்டிக்கோட அந்த ரெசல்யூஷனை காமிச்சிருக்குன்னா மேலே பாருங்கள், உங்களுக்கு 1920x1080p தான் உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். ஒரு ரிமோட்டே போதும். HDMI கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்கிறதுனால 5 டிவி ஸ்டிக்கான ரிமோட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நார்மலாக நீங்கள் வச்சுருக்க அந்த ப்ளூடூத் ரிமோட் வச்சு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னஸ்டிக் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸு, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் எதுவுமே கிடையாது. PCM ஆடியோ மட்டும்தான். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல், ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, HDR, டால்பி விஷனும் நோன் போட்டிருக்கு. டால்பி டிஜிட்டலுக்கான அந்த ஆடியோ கொடுத்துருக்காங்களேன்மா, டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த சவுண்டு வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அது வேறு இது வேறு, ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க. 5 டிவி ஸ்டிக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ சவுண்டு வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு லவுட்னஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஹையர் வால்யூமில் வைக்கும் போது எனக்கு சுத்தமாக எந்த இறைச்சலும் கிடையாது. ஸோ மூவி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஒரு 10க்கு 10 ரூமில் இந்த சவுண்டு எனக்கு போதும். பேஸ் எஃபெக்ட் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். லூமன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். 1500 ஆன்சர் லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் வேல்யூ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ 346 உங்களுக்கு சென்டர் வேல்யூ வருது. லைட்டு போட்டோம் 4 இடத்துலையும் எந்த இடத்துலையும் இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா பிரைட்டராகவே இருக்குது. சரிங்களா? நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப குவைட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டர் வந்து சீக்கிரம் வந்து டஸ்ட் வந்து பிடிக்காது. இது வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்ஜின் கம்பெனி சைடில் சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வென்ஸே வருது. நான் அங்கே வச்சோம் 45 டெசிபல் தாங்க வருது. ஸோ நாய்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. ஃபேன் ஓடுறது சுத்தமாக எனக்கு கேட்கவே இல்லை. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுத்தமாக பாதிக்காது. ஒரு நல்ல குவைட்டான ஒரு ப்ரொஜெக்டர். எனக்கு வந்து இந்த ஃபேன் சுற்றுற சவுண்ட் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ கூலிங் டிசைன் வந்து இந்த பக்கம் வென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஹை டெம்பரேச்சர் வந்து இங்கே தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். நான் 8 hours யூஸ் பண்ணிட்ட பிறகும் 39 டிகிரியில் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு தெர்மல் எஃபிஷியன்ட் டிசைனு. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர் வந்து
இங்கே என்டர் ஆகி இங்கே வந்து எக்ஸிட் ஆகும். இந்த இடத்துல இங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. கீழே வந்து டஸ்ட்டு ஃபில்டர் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் நீங்கள் அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு வரும் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஹீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுது. 8 ஹவர்ஸை வந்து நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஹவர்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பிரேக் கொடுத்துக்கோங்க. வாரண்டிக்கான அந்த டிஸ்க்ளைமர் எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? என் சைடில் நான் டெஸ்ட் பண்ணும்போது ஹீட்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் நான் அப்சர்வ் பண்ணல. உங்களுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இங்கே பாருங்கள். ஸோ 27.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 46 வருது. ஸோ மேலே வந்து 32.1. சரிங்களா? ஸோ இன்டேக் வந்து 28.4. ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப சூப்பர். கூலிங் டிசைன் வந்து உண்மையாலே நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டர் யார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, ஒரு 24 பட்ஜெட்டில் எனக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், ஆட்டோமேட்டடாக இருக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸ்டர்னல் ஃபைட் ஸ்டிக் யூஸ் பண்ணாமையே ஓரளவுக்கு பிரைட்னஸ் உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ளஸ்லாம் சொல்லிட்டேன். மைனஸ்ன்னு எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து ரொம்ப லவுடராக வந்து சவுண்ட் எதிர்பார்க்காதீங்க. நான் சவுண்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அதேமாதிரி போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 HDMI போர்ட் 2 USB போர்ட் கொடுத்துருந்தா இன்னும் கூட கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ சேல் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபர் 24,000 வந்து வரும். இன்னும் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22,000க்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணி விட்றேன். கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி விட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை.